மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க. ராத்திரியானா தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை எப்படி போகுமோன்னு நினைச்சு நினைச்சு நிறைய நாள் அழுதிருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, ஏன் நீங்க உயிரா நினைச்சவங்க கூட உங்க ஒரு பொருட்டா மதிக்காம உதாசீனப்படுத்தி இருக்காங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாது. குறிப்பா வரப்போற ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைக்காத ஒரு பெரிய மாற்றம், ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நடக்க போனது. உங்க ஜாதகத்துல கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா தடங்கல்களும் அவமானங்களும் அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. ஆனா இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றங்களை பத்தியும் உங்களுக்கு கிடைக்க போற சில விஷயங்களை பத்தியும், குறிப்பா ஒரு 5 ரகசியங்களை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. அப்படி நீங்க தவறி போய் சொல்லிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய தடையா மாறிடும். ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் கிரக நிலை உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா மாறுது. குறிப்பா சொல்லணும்னா, இவ்வளவு நாளா உங்களை பாடாப்படுத்தின அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் உங்க எடுத்து விலக போகுது. ஒரு பாரியத்தை தொடங்குனா அதுல 100 தடங்கள் வரும். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையேன்னு பல தடவை நீங்க நொந்து போயிருப்பீங்க. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். பணம் பாதி விஷயத்துல இருந்த இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா இதெல்லாம் நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு கண் திருஷ்டி கண்டிப்பா வரும். மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப நல்லவங்க. மனசுல பட்டதை அப்படியே வெள்ளந்திய மத்தவங்க கிட்ட பேசிடுவாங்க. அந்த குணம் தான் உங்களுக்கு பல நேரங்கள்ல எதிரிகளையே உருவாக்கி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த 5 ரகசியங்களை மட்டும் உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. உங்களோட அடுத்த நகர்வு என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. முதல் விஷயம், உங்களோட நிதி நிலைமை பத்தின ரகசியம். உங்களுக்கு வரப்போற பண வரவு, நீங்க வாங்க போற சொத்து, இல்ல நீங்க செய்ய போற முதலீடு, இத பத்தி உங்க நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் மூச்சுடக்கூடாது. ஏன்னா உங்க முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட பொறாமப்படுறவங்க தான் இப்போதைக்கு அதிகம். உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு பெரிய மாயவலை பின்னப்பட்டிருக்கு. அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா உங்க வாயில நீங்க பூட்டு போட்டுக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, தொழில் செய்யற இடத்துலயும் சரி, இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க இனிமே உங்களை தேடி வருவாங்க. புதுசா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய பெரிய ஆட்களோட தொடர்பு கிடைக்கும். ஆனா இதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. இந்த வாய்ப்புகள் வரும்போது நீங்க யாருக்கிட்டையும் போய் பெருமையா பீத்திக்க கூடாது. நான் இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க போகுது, என் பதவி உயர போகுதுன்னு நீங்களா போய் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இதுதான் நீங்க காக்க வேண்டிய 2வது ரகசியம். உங்க வெற்றி தான் சத்தம் போடணுமே தவிர நீங்க பேசக்கூடாது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனம் அதிகம், சமயோஜித புத்தி அதிகம். அந்த புத்தியை பயன்படுத்தி இப்போதைக்கு அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருக்க கிரகங்களோட சுப பார்வை உங்க மேல முழுசா விழும். ஜூலை 3க்கு பிறகு நடக்க போற இந்த மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாது. நீங்க தலைமுறையா உட்கார்ந்து சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது. ஆனா அது நீங்க எப்படி தக்க வச்சுக்க போறீங்க அப்படிங்கறதுலதான் உங்க சாமர்த்தியமே இருக்கு. பல வருஷமா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் இப்போ உங்க கைக்கு வர நேரம் நெருங்கிடுச்சு. அந்த நேரத்துல உங்க பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இவங்க குடும்ப வாழ்க்கையிலயும் சரி, மத்தவங்க கூட பழகிற விதத்திலயும் சரி, இதுவரைக்கும் இருந்த பசப்பான அனுபவங்கள் எல்லாம் இனிமே மாறப்போகுது. குடும்பத்துக்குள்ள இருந்த தேவையில்லாத சண்டைகள், திரிவுகள் எல்லாம் முடிவுக்கு வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிற நேரம் இது. ஆனா இங்கதான் நீங்க 3வது ரகசியத்தை காப்பாத்தணும். உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சரி, கெட்ட விஷயத்தையும் சரி, வெளியில இருக்கிற 3வது மனுஷங்க கிட்ட போய் சொல்லவே கூடாது. குறிப்பா உங்க வீட்டுல நடக்கிற அந்தரங்கமான விஷயங்களை வேற யாருக்காவது சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுடும். உங்க வீட்டு வாசப்படியை தாண்டி உங்க வீட்டு விஷயங்கள் வெளியே போகக்கூடாது. ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. பல நாளா தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போது அது முழுசா முடிஞ்சு கைக்கு வர வரைக்கும் வெளியில யாருக்கும் சொல்லாதீங்க. இதுதான் மிதுன ராசிதாரங்க இப்போதைக்கு கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான தாரக மந்திரம். நீங்க நினைச்சதை விட உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா மாறப்போகுது. அந்த மாற்றத்தை வரவேற்க நீங்க முழுசா தயாராகுங்க. 4வது ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாரத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். இத்தனை வருஷமா உங்களுக்காக நீங்க வாழ்ந்ததை விட மத்தவங்களுக்காக வாழ்ந்ததுதான் அதிகம்.
யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல் ஆளா போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ உங்களுக்கு தோள் கொடுக்க ஒரு நாதி இல்லையேன்னு தனிமையில தவிச்சிருக்கீங்க. உங்களை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் யாரும் இல்லாத மாதிரி மனசுக்குள்ள ஒரு பெரிய வலியோட தான் ஒவ்வொரு மாடியும் கடந்து வந்திருக்கீங்க. இனிமே அந்த தனிமை உங்களுக்கு கிடையாது. கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு யாரு உண்மையானவங்க யாரு போலியானவங்கன்னு ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கண்ணுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. இந்த நேரத்துல உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இவ்வளவு நாள் இருந்த சோர்வு, மன கஷ்டம், தூக்கலின்மை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு போகும். ஒரு புது மனுஷனா நீங்க உருவெடுக்க போறீங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க உடம்புல நடக்கிற இந்த மாற்றங்களை உங்களுக்கு கிடைக்கிற புது தெம்புல நீங்க தப்பா பயன்படுத்தக்கூடாது. இங்கதான் நீங்க 4வது ரகசியத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். அது என்னன்னா, உங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க செய்ய போற சில ஆன்மீக பரிகாரங்களையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு நோய் இருந்து அது குணமாயிட்டு வருதுன்னா, எனக்கு இப்போ பரவாயில்ல உடம்பு நல்லா இருக்குன்னு ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்காதீங்க. அதே மாதிரி உங்க கஷ்டம் தீவிரம்னு நீங்க ரகசியமா வீட்டுல செய்யற பூஜைகள், குலதெய்வ வழிபாடுகள் இல்ல ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க. அத பத்தி எந்த காரணத்தை கொண்டும் உங்க நண்பர்கள் கிட்டயோ பழக்க வழக்கம் உள்ளவங்க கிட்டயோ பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா ஆன்மீக பலங்கிறது நீங்க மனசார நம்பி செய்யும் பொழுதுதான் அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க வெளியில சொல்லும் போது மத்தவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் உங்க பரிகாரத்தோட பலனை குறைச்சிடும். உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க இதெல்லாம் நல்லா வந்துருவானான்னு நினைக்கிறவங்க கண்ணு உங்க மேல படும். அதனால உங்க பிரார்த்தனைகள், உங்க குலதெய்வ வேண்டுதல்கள் எல்லாமே உங்க மனசுக்கும் அந்த சாமிக்கும் மட்டும்தான் தெரியணும். மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஆனா கடந்த சில மாசங்களா உங்க புத்தி மழுங்கி போன மாதிரி என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான மனநிலையிலேயே சுத்திட்டு இருந்தீங்க. ஒரு பக்கம் கடன் தொல்லை, இன்னொரு பக்கம் குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இந்த ஜூலை 3. ராசிநாதன் புதன் உங்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவை கொடுக்க போறாரு. இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்க போகுது. குறிப்பா பண விஷயத்துல உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்தையோ இல்ல பணத்தையோ தரமாட்டேன்னு இழுத்தடிச்சவங்க எல்லாரும் தானா முன் வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசுற அளவுக்கு காலம் மாறும். ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க தேடி வராங்கன்னு சொல்லி பழைய பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்கள நம்பி ஏமாந்துடாதீங்க. ஒரு தடவை பட்ட காயமே போதும். இனிமே எதையும் யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். உங்க வாழ்க்கையோட கடிவாளம் இனிமே உங்க கையில தான் இருக்கணும். இப்ப நம்ம பார்க்க போன அந்த 5வது ரகசியம் தான் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான விஷயம். மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எதிர்கால திட்டம் இருக்கும். ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்ல ஒரு புது தொழில் தொடங்கணும், அப்படி இல்லைன்னா உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய முதலீடு செய்யணும்னு பல கனவுகளை பல வருஷமா உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பீங்க. இந்த 5வது ரகசியம் அதுதான். உங்களோட அந்த மிகப்பெரிய எதிர்கால லட்சியத்தை நீங்க எடுத்து வைக்க போற அந்த பிரம்மாண்டமான அடிய எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் சொல்லிடவே கூடாது. ஏன்னா நீங்க சாதாரணமா பேசிட்டு இருக்கும் போது உங்க அறியாமலேயே உங்க பிளான மத்தவங்க கிட்ட சொல்லிடுவீங்க. அத கேக்குறவங்க உங்களுக்கு முன்னாடி அதே விஷயத்த செஞ்சு உங்களை முந்திக்கணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா நீங்க அதை செய்ய முடியாதபடி ஏதாவது ஒரு தடையை உருவாக்குவாங்க. கூடவே இருந்து குளிப்பறிக்கிற ஆட்கள் உங்க சுத்து வட்டாரத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதனால உங்க கனவுகள் நனவாகிற வரைக்கும், அந்த வெற்றி உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் உங்க உதடுகள் மூடியே இருக்கணும். ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். இது வரைக்கும் இருட்டுல இருந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. பல பேர் உங்களை பார்த்து இவங்கெல்லாம் என்ன வாழ்க்கையில உருப்பட போறாங்கன்னு ஏளனமா சிரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற நேரம் இது. உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஆனா அந்த பலனை அனுபவிக்க நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். வாத்துல கூட உங்க எதிரிகளுக்கு உங்க பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு வரப்போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை பத்தி மத்தவங்க பேசி ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க வளர போறீங்க. அந்த வளர்ச்சிக்கு இந்த 5 ரகசியங்களை நீங்க காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் எல்லாமே இனிமே வைரமா மாறி உங்க வாழ்க்கையை ஜொலிக்க வைக்க போறது. உங்களை தூக்கி எரிஞ்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிக்கிற ஒரு காலத்தை நீங்க சீக்கிரமே காக்கத்தான் போறீங்க. ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க ரொம்ப அடக்கமாவும் அமைதியாவும் இருக்க பழகுங்க.
ஏன்னா மரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளருதோ அந்த அளவுக்கு காத்து அடிக்கத்தான் செய்யும். உங்க அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசும்போது உங்களை சுத்தி சில தேவையில்லாத சலசலப்புகளும் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பார்த்து நீங்க பயப்படவோ குழப்பம் அடையவோ எந்த அவசியமும் இல்ல. உங்க மனச ஒரு நிலைப்படுத்தி உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருங்க. இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசந்த காலத்தை கொண்டு வரப்போகுது. அதை முழுமையா அனுபவிக்க நீங்க உங்க மனச தயார்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையில இப்போ நடக்க போற இந்த நாகரும் மாற்றத்தை நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். இவ்வளவு நாள் நீங்க மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. உங்க தேவைகளை கூட ஒதுக்கி வச்சுட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்க வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன திருப்பி செஞ்சாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லது செஞ்சவங்களே உங்களை முதுகுல குத்துன கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். நம்ம இவ்வளவு நாள் செஞ்ச தியாகத்துக்கு ஒரு பலனும் இல்லையே, நம்மள புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் கூட இல்லையேன்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இனிமே ஒரு நல்ல பதில் கிடைக்க போகுது. ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறப்போம். இது வரைக்கும் உங்க கண்ணை மறைச்சுக்கிட்டு இருந்த ஒரு திரை விலக போகுது. யார் உங்களுக்கு உண்மையானவங்க, யார் உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது உங்க கண்ணுக்கு அப்பட்டமா தெரிய ஆரம்பிக்கும். இந்த தெளிவு தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போகுது. இனிமே யாருக்காகவும் நீங்க தேவையில்லாம இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்ல. மதிக்காதவங்க முன்னாடி நீங்க கெத்தா வாழ்ந்து காட்ட போற நேரம் வந்துடுச்சு. உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்க ஒரு ஆளா மதிக்காம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எந்த விசேஷத்துக்கும் உங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாலும் உங்களை ஒரு ஓரமாகத்தான் உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். உங்க ஒதுக்கி வச்ச அதே சொந்தக்காரங்க உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை உயரப்போகுது. உங்ககிட்ட உதவி கேட்டு பல பேர் வருவாங்க. அந்த நேரத்துல உங்க நல்ல மனசு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைக்கும். உதவி செய்யுங்க, ஆனா பழைய மாதிரி யாரையும் முழுசா நம்பி ஏமாந்துடாதீங்க. பணப்புழக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தா இது வரைக்கும் உங்க கையில காசு தங்காம தண்ணியா செலவாயிட்டு இருந்திருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடும்ப செலவுக்கு பத்தலையே, கடன் மேல கடன் ஏறுதேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுக்கு எங்கெங்க இருங்க வர வேண்டிய பணம் எல்லாம் கரெக்டா வந்து சேரும். பல வருஷமா இழுத்தடிச்ச விஷயங்கள் எல்லாம் சுமூகமா முடியும். உங்க உழைப்புக்கு ஏத்த முழுமையான பலன் உங்க கைக்கு வரும்போது நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் ஒரு நிமிஷத்துல காத்துல பறந்துடும். ஆனா உங்ககிட்ட பணம் புழங்க ஆரம்பிச்ச உடனே உங்களை சுத்தி புதுசா சில சொந்தங்கள் முளைக்கும். இவங்கதான் இதுக்கு முன்னாடி உங்களை கண்டுக்காம போனவங்க. இப்போ உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே களைய பாசத்தை தூசு தட்டி எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். உங்க மனசு ரொம்ப இலகிய மனசு. யாராவது 2 மார்க் அன்பா பேசிட்டா உடனே அவங்களுக்கு எல்லாம் செஞ்சிருவீங்க. இந்த குணத்தை தான் நீங்க இப்போ மாத்திக்கணும். உங்க பணத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க ரொம்ப தீர்க்கமா முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. உங்க வாழ்க்கையோட பிடிவாடம் இனிமே உங்க கையில தான் இருக்கணும். மத்தவங்க உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்க கூடாது. தொழில் மற்றும் வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச சவால்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ராப்பகலா கண் முழிச்சு உசுர கொடுத்து உழைச்சிருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களை விட தகுதியில கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு மேல அதிகாரமா உட்கார்ந்துட்டு உங்களை ஆட்டி கிடைச்சிருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து மனசு திரும்பி போய் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சாமி கிட்ட பல நாள் சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தொழில் ஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வரப்போறது. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் இனிமே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு ரொம்ப சுலபமா உதவிகள் தேடி வரும். குறிப்பா சொல்லணும்னா நீங்க பொட்டதெல்லாம் துலங்குற காலம் இது. உங்க திறமைய பார்த்து பல பேர் வியந்து போற அளவுக்கு உங்க தொழில ஒரு அசுர வளர்ச்சி இருக்க போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற இந்த வெற்றியை பார்த்து உங்க கூடயே இருக்கிற சிலருக்கு வயிறறியும். அவங்க சிரிச்சுக்கிட்டே உங்க காலை வார நினைப்பாங்க. அதனால தொழில் ரகசியங்களை, குறிப்பா நீங்க அடுத்து செய்ய போற முதலீடுகளை பத்தி எந்த சொந்தக்காரங்க கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் மூச்சு விடாதீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த தேவையில்லாத விரிசல்கள் எல்லாம் இனிமே முழுசா மறைய போகுது. ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட்டு பேச்சே இல்லாம விலகி இருந்திருப்பீங்க. இனிமே அந்த இடைவெளி குறைஞ்சு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி உங்களுக்கு இருந்த கிளிய கலை எல்லாம் இனிமே தீரப்போறது. அவங்க வெளியில உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும். இதுவரைக்கும் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு நமக்கு ஒரு சொந்த வீடு அமையாதான்னு ஏங்கினவங்களுக்கு அந்த கனவு நனவாகிறதுக்கான வாசல் திறக்க போறது. மேலும் சொத்து வாங்குற யோகம் எல்லாம்
உங்க ஜாதகத்துல இப்போ ரொம்ப வலுவா இருக்கு. இவ்வளவு நாள் இழுத்தடிச்ச நீதிமன்ற வழக்குகள், குடும்ப பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட சரணடைகிற நிலைமைதான். இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா நீங்க ரொம்ப பொறுமையாவும் நிதானமாகவும் செயல்படணும். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் கேட்டு செயல்ல இறங்குங்க. இந்த ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க மனசுல வரப்போற அந்த அசுர தைரியம் தான். இவ்வளவு நாள் எதை தொட்டாலும் பயம், யார் என்ன நினைப்பாங்களோங்கிற தயக்கம் உங்க கூடவே இருந்திருக்கும். சின்னதா ஒரு முடிவு எடுக்கணும்னா கூட 4 பேர்கிட்ட கேட்டு குழம்பி போய் நிப்பீங்க. ஆனா இனிமே அந்த பயம் உங்க நிழல கூட நெருங்க முடியாது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல உங்க சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ஆணித்தரமா துல்லியமா இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா, உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல அதிர்வல்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு, ஒரு தேஜஸ் உங்க முகத்துல தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. இத்தனை வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டத்துக்கும் நீங்க சிந்தன கண்ணீருக்கும் காலம் கொடுக்கற ஒரு பெரிய சன்மானம். ஆனா இந்த அதிர்ஷ்டம்லாம் கதவை தட்டும் போது நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் வரும்போது மனுஷனுக்கு இயல்பாகவே கொஞ்சம் தலைக்கணம் வந்துடும். அது மட்டும் உங்ககிட்ட வந்துடவே கூடாது. உங்க பழக்க வழக்கத்துல நீங்க எப்பவுமே ரொம்ப எளிமையானவங்க தான். ஆனா இப்ப வரப்போற இந்த மாபெரும் வெற்றியை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை உசுப்பேத்தி விடுவாங்க. நீங்க பெரிய ஆளு, உங்களை யாருமே அசைக்க முடியாதுன்னு உங்களை புகழ்ந்து தழுவாங்க. அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்கிடாதீங்க. ஏன்னா உங்களை புகழற அதே வாய்கள் தான் நீங்க சின்னதா சறுக்கும் போது உங்களை பார்த்து சிரிக்கும். அதனால உங்க வெற்றிய நீங்க தலையில ஏத்திக்கான உங்க மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த காரியங்களை காத்துக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுசு புதுசான ஆச்சரியங்களை கொடுக்க போகுது. இது வரைக்கும் உங்களை நம்பாம தூக்கி எறிஞ்சவங்க, உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட்டவங்க என்னாலும் இப்போ நீங்க அடைஞ்சிருக்கிற எங்க உயரத்தை பார்த்து வாயடிச்சு போய் நிப்பாங்க. குறிப்பா உங்க தொழிலையோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய பதவி உயர்வு உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்ட போகுது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயாலே உங்களை பத்தி பெருமையா பேச வைக்க போறீங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமா ஒரு ஆன்மீக விஷயம் இருக்கு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சு வீட்டுல ஒரு நெய் தீபம் ஏத்தி வைங்க. முடிஞ்ச மாசத்துல ஒரு நாள் யாருக்கும் தெரியாம உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன உதவிய வாயில்லா ஜீவன்களுக்கோ இல்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கோ செய்யுங்க. அதுக்குன்னு பெரிய அளவுல செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட போதும். ஆனா அதை நான் தான் செஞ்சேன்னு யார்கிட்டயும் சொல்லி காட்டக்கூடாது. இந்த புண்ணியம் தான் உங்களை சுத்தி ஒரு பெரிய அரணா இருந்து எந்த ஒரு பேட்ட சக்தியும் எந்த ஒரு கண் திருஷ்டியும் உங்களை அண்டாம காப்பாத்தும். இது வரைக்கும் நீங்க இழந்தது எல்லாமே பல மடங்கா உங்க கைக்கு திரும்பி வரப்போகுது. அந்த மாபெரும் வசந்த காலத்தை வரவேற்க உங்க வீட்டை மட்டுமல்ல உங்க மனசையும் சுத்தமா வச்சுக்கோங்க. உங்களை தேடி வரப்போற அந்த மாபெரும் அதிர்ஷ்ட தேவதைய வரவேற்க நீங்க முழுசா தயாராகுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு கிடைக்க போற மரியாதை. இது வரைக்கும் ஏதாவது விசேஷம், கல்யாணம், காது குத்துன்னு வந்தா உங்களை ஒரு ஓரமா தான் நிக்க வச்சிருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொன்னா கூட இவன் என்ன சொல்றது, நாள என்ன கேக்குறதுன்னு ரொம்ப சுலபமா உங்களை அலட்சியப்படுத்திருப்பாங்க. ஆனா ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வார்த்தைக்கு ஒரு தனி வலிமை வரப்போகுது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மத்தவங்க காது கொடுத்து கேட்கற அளவுக்கு உங்க ஆளுமை திறன் வளரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசிக்கு கிடைக்க போற கிரகங்களோட அபாரமான சக்தி தான். ஆனா இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணும். உங்களுக்கு மரியாதை கிடைக்குது, எல்லாரும் உங்களை தேடி வராங்கன்னு சொல்லி கடையபடி யார் மேலேயாவது குருட்டு நம்பிக்கையை வச்சு உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களை உணரிடாதீங்க. குறிப்பா உங்க எதிர்கால முதலீடுகள், நீங்க வாங்க போற வண்டி, வாகனம் இல்ல உங்க பிள்ளைகளோட படிப்பு, வேலை சம்பந்தமான விஷயங்களை பத்தி எந்த ஒரு பஞ்சாயத்துலயும் கலந்துக்காதீங்க. ஏன்னா உங்க வாயால நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி மடிச்சு உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை திறக்க காப்பாங்க. அதுக்கு நீங்க எந்த வகையிலையும் இடம் கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது. பல வருஷமா தீர்க்க முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனையோ இல்ல பாகப்பிரிவினை சம்பந்தமான விவாதமோ இனிவே ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரும்.
உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அந்த நேரத்துல உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் உங்க முன்னாடி குனி குறுகி போயிருவாங்க. அந்த வெற்றிய நீங்க ரொம்ப அமைதியா ரசிக்க பழகுங்க. அதிகமா சந்தோஷத்தை வெளியில காட்டிக்காதீங்க. மிதுன ராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப இறக்கருணா வருவாங்க. யாராவது கஷ்டம்னு வந்து நின்னா உங்ககிட்ட இல்லைன்னா கூட யார்கிட்டயாவது கைமாத்து வாங்கியாவது உதவி செய்வீங்க. ஆனா அந்த நல்ல குணத்தை இவ்வளவு நாளா பல பேர் ரொம்ப தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்க முன்னேற்றம் இதுல மட்டும்தான் இனிமே உங்க கவனம் முழுசா இருக்கணும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த பொன்னான நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க தலைமுறைக்கே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை உங்களால சேர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு பண வரவு உங்க வாசல் கதவை தட்டப்போகுது. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கும் ஒரு மயத்துக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போற நேரம் இது. சில நேரங்கள்ல உங்களுக்கு நீங்களே தனிமையில உட்காந்து நல்லா செய்யறது சரியா தப்பா, இந்த பாதையில போனா நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு கனமுறை யோசிச்சு மனசை போட்டு குழப்பி இருப்பீங்க. இரவுகள்ல தூக்கம் வராம கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. இனிமே அந்த மன உளைச்சல் உங்களுக்கு கொஞ்சமும் இருக்காது. உங்க சிந்தனை ரொம்ப தெளிவாகும். நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே 100% உங்களுக்கு சாதகமா தான் அமையும். ஆனா இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடாத ஒரு தப்பு இருக்கு. அது என்னன்னா, உங்க பழைய எதிரிகளை பழி வாங்கணும்னு நினைக்கிறது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை தேடி போய் அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க அடைய போற வெற்றியே அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். நீங்க வளர வளர உங்களை சுத்தி இருக்கிற உங்க எதிரிகளோட பலம் தானா குறைய ஆரம்பிக்கும். அதனால உங்க பொன்னான நேரத்தை அவங்களுக்காக செலவழிக்காம உங்க வாழ்க்கையை எப்படி இன்னும் அழகா மாத்திக்கலாம் அப்படிங்கறதுல மட்டும் உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க. ஒருத்தர் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழி மிதுன ராசிக்காரங்களுக்கு 100% இப்போ பொருந்தும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈரமான குணத்தை பத்தி நாம இப்போ பேசியே ஆகணும். மிதுன ராசிக்காரங்க வெளியில பார்க்க ரொம்ப கெட்டியான ஆளு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே மென்மையானவங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட இருக்கிற கடைசி பணத்தை கூட எடுத்து கொடுத்துட்டு நீங்க பட்னியா கிடக்க தயங்க மாட்டீங்க. ஆனா அந்த நல்ல மனசுக்கு இது வரைக்கும் கிடைச்சது எல்லாமே ஏமாற்றமும் வலியும் தான். நீங்க உதவி செஞ்சவங்க யாருமே நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ எட்டி கூட பாக்கல. இந்த வலி உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இத்தனை வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புதிய வெளிச்சம் இந்த பழைய காயங்களை எல்லாம் முழுசா ஆத்த போகுது. இனிமே நீங்க யாருக்காகவும் உங்க கண்ணீரை சிந்த வேண்டிய அவசியமே வராது. உங்களுக்காகவே வாழணுங்கிற அந்த வைராக்கியம் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய போறது. குறிப்பா காதல் விஷயத்திலேயோ இல்ல கணவன் மனைவி உறவுலயோ இது வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் பஞ்சா பறந்துடும். உங்களை புரிஞ்சுக்கான உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாம் உங்க அருமையை உணர்ந்து மறுபடியும் உங்களை தேடி வர போறாங்க. ஆனா இந்த இடத்துல உங்க புத்திசாலித்தனத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும். அவங்க வராங்கிறதுக்காக பழைய மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே ஏத்துக்காதீங்க. அவங்க உண்மையாலுமே திரும்பி வந்திருக்காங்களா இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் உங்க புது அந்தஸ்துக்காகவும் வந்திருக்காங்களான்னு ஒரு நிமிஷம் நின்னு நிதானமா யோசிங்க. உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நீங்க தான் ரொம்ப கவனமா செதுக்கணும். உங்களுக்கு கிடைக்க போற இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு இனிமே நீங்க உதவி செய்யலாம். ஆனா அதுக்கு ஒரு எல்லையை வகுத்துக்கோங்க. உங்க குடும்பத்தோட தேவை, உங்க எதிர்கால பாதுகாப்பு இதையெல்லாம் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இது வரைக்கும் செஞ்ச தப்ப இனிமே செய்யாதீங்க. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறி உங்களுக்கு வேண்டிய பணத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பொன்னான வாய்ப்பை நீங்க போட்ட விட்டுட்டா திரும்பவும் ஒரு நல்ல காலம் வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். அதனால வரப்போற ஒவ்வொரு வாய்ப்பையும் ரொம்ப கவனமா பிடிச்சுக்கோங்க. உங்களை தேடி வரப்போற நல்ல செய்திகள் உங்க காதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்க எதிரிகளோட காதுக்கு போய் சேர்ந்துடும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க ரகசியங்களை நீங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். உங்க நிழல் கூட உங்க அடுத்த திட்டத்தை தெரிஞ்சுக்க கூடாது. அளவுக்கு நீங்க ரகசியமா செயல்பட்டா மட்டும்தான் நீங்க நினைச்ச அந்த மிகப்பெரிய இலக்கை உங்களால அடைய முடியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முன்னேற்றத்தை பார்த்து வாய் பிளந்து நிக்க போறாங்க. உங்களுக்காக இவ்வளவு நாள் சாமி கிட்ட நீங்க வச்ச வேண்டுதல்கள் எல்லாமே இப்போ ஒட்டுமொத்தமா பலன் தரப்போகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. நாளைக்கு காலையில விடிய போற விடியல் உங்களுக்கானது மட்டும்தான். உங்க முகத்துல இத்தனை வருஷமா இருந்த அந்த மாட்டம் முழுசா மாறி ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே
உங்க மேல ஒரு பெரிய மரியாதையும் ஈர்ப்பும் தானா வரும். அந்த அளவுக்கு உங்க பேச்சிலையும் செயலையும் ஒரு பெரிய முதிர்ச்சி வரப்போகுது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தனி ஆளா நின்று சமாளிக்கிற அந்த தைரியம் உங்க ரத்தத்திலேயே ஊறப்போகுது. இதெல்லாம் நடக்கும்போது உங்களை சுத்தி சில மாய வலைகள் விரிக்கப்படலாம். உங்களை புகழ்ந்து பேசி உங்ககிட்ட இருந்து காரியம் சாதிக்க சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதையெல்லாம் முறியடிச்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. இனிமே வரப்போற நாட்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டாட போற நாட்கள். எந்த கிரக தோஷமோ எந்த கண் திருஷ்டியும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. உங்க நேர்மையும் உங்க உண்மையான உழைப்பும் தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குங்கிறத எப்பவுமே மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில இப்போ வீச போற இந்த அதிர்ஷ்ட காத்து சும்மா லேசானது கிடையாது. பல வருஷமா உங்களை வாட்டி வதச்ச ஒரு பெரிய இருட்டுல இருந்து முழுசா வெளியே வர போறீங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது. ஏதோ ஒரு தீராத வியாதி வந்துருச்சோ, நாம அவ்வளவுதானோன்னு நினைச்சு பயந்து போய் பல ராத்திரிகள் தூங்காம முழிச்சிருப்பீங்க. ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி உங்க கையில இருந்த காசெல்லாம் கண்ணியா செலவாயிருக்கும். மனசுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்ச முகப்போட பல நாள் நடிச்சிருப்பீங்க. ஆனா ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புது தெம்பு திறக்க போகுது. உங்களுக்கு இருந்த அந்த நாள்பட்ட நலிகளும் வியாதிகளும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி ஒரு புது மனுஷனா நீங்க நடமாட போறீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆரோக்கிய பலத்தை கொடுக்க போகுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உடம்பு கொஞ்சம் சரியான உடனே பழைய மாதிரி உங்க உடம்ப வருத்தி உழைக்க ஆரம்பிச்சிடாதீங்க. உங்களுக்காக நீங்களே கொஞ்சம் நேரம் ஒதுக்கிக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்குற பழக்கத்தை கண்டிப்பா கொண்டு வாங்க. ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்க ஆரோக்கியம் தான் இனிமே உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து. அதனால யார் என்ன சொன்னாலும் உங்க உடம்புக்கு நீங்க தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்த பல விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. ரொம்ப நெருக்கமானவங்க தானே நம்பி பெரிய தொகையை கடனா கொடுத்துட்டு அதை திருப்பி கேட்க முடியாம அவங்க முன்னாடி கை கட்டி நின்னு அவமானப்பட்டிருப்பீங்க. நீங்க கொடுத்த பணத்தை கேட்கறதுக்கே நீங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி உங்களை குற்றவாளியா ஆக்கியிருப்பாங்க. உங்க நல்ல மனச பல பேர் ரொம்ப சுலபமா பயன்படுத்திக்கிட்டு உங்களை நடுத்தருவுல நிப்பாட்டி இருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே மாறும். நீங்க இழந்த பணம் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான அத்தனை வழிகளும் காணா திறக்க போகுது. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு காலம் மாறப்போகுது. ஆனா பணம் கைக்கு வந்த உடனே அதை ஆடம்பரமா செலவு பண்ணிடாம உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக ரொம்ப பத்திரமா சேமிச்சு வைங்க. ஏன்னா இந்த பணம் உங்க பல வருஷ உழைப்பு, உங்க வேர்வை. அதை நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். இது வரைக்கும் உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களை ஒரு ஆளா மதிக்காம ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இனிமே உங்க வீட்டு வாசல்ல வந்து உதவி கேட்டு நிக்க போறாங்க. உங்களை பார்த்து பொறாமைப்பட்ட அத்தனை பேரோட வாயும் அடைக்க போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இருந்த அத்தனை குழப்பங்களும் தீர்ந்து ஒரு தெளிவான பாதையில நீங்க பயணிக்க போறீங்க. இந்த பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அருமையான வேலை தேடி வரும். தொழில் செய்யறவங்களுக்கு முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் சூடு பிடிச்சு லாபம் கொட்ட போகுது. உங்க பேச்சுல இருந்த தயக்கம் எல்லாம் விலகி ஒரு ஆளுமை திறன் உங்களுக்குள்ள வரப்போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறுற காலம் இது. அதனால இந்த பொன்னான வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு எப்பவும் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருங்க. அதிகமா பேசுறத குறைச்சுக்கிட்டு செயல்ல இறங்குங்க. உங்க உழைப்பு மட்டும்தான் இனிமே பேசணும், உங்க வாய் பேசக்கூடாது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய லட்சியத்தை அடையிற வரைக்கும் நீங்க யாருக்காகவும் எந்த இடத்துலயும் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க வாழ்க்கையில இனிமே ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கைய கொடுக்க போகுது. இது வரைக்கும் உங்க திறமை யாருமே மதிக்கலையேன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா? இனிமே உங்க திறமைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. 6 பேர் மத்தியில உங்களை மரியாதையா உட்கார்ந்து பேச வைப்பாங்க. நீங்க சொல்றதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். ஆனா இந்த மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க ரொம்ப அடக்கமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கொஞ்சம் தலைக்கெண்ண வந்துருச்சுன்னா கூட வந்த அதிர்ஷ்டம் வந்த வழியே திரும்பி போயிடும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக மாற்றம் நிகழப்போகுது. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போற நேரம் இது. நீங்க மனசார என்ன நினைச்சு சாமி கும்பிடுறீங்களோ அது அப்படியே நடக்கும். உங்க வாக்கு இனிமே பலிக்கும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி கோபத்துல கூட தப்பான வார்த்தைகளை பேசிடாதீங்க.
உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற மாதிரி இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உங்ககிட்ட காசு பணம் நல்லா புழங்க ஆரம்பிக்கும். பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் தேடி வரும். அந்த நேரத்துல நிறைய பேர் உங்ககிட்ட புதுசா ஒட்டிக்க பார்ப்பாங்க. சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம், இதுல முதலீடு பண்ணலாம்னு பெரிய பெரிய ஆசை வார்த்தைகள் எல்லாம் காட்டுவாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தீர்க்கமா விசாரிக்காம ஒரு ரூபா கூட உங்க பாக்கெட்ல இருந்து வெளியில எடுக்காதீங்க. உங்க உழைப்புல வந்த காசு, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதனால முகதாட்சண்யத்துக்காகவோ இல்ல சொந்தக்காரங்க ஆட்சியங்கிறதுக்காகவோ ரொம்ப நம்பி யார் கையிலயும் உங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்க படுற கஷ்டம் யாருக்கும் தெரியாது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற பணம் மட்டும் எல்லா கண்ணுக்கும் உறுத்தும். அதனால உங்க வரவு செலவு கணக்குகளை ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க சந்தோஷத்தை பார்த்து வெளியில சிரிப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய பொறாம நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த கண் திருஷ்டி அது மேல படாம இருக்கணும்னா நீங்க ரொம்ப அடக்கியே ராசிக்கணும். சில பேருக்கு திடீர்னு வெளியூர் இல்ல வெளிநாடு போற வாய்ப்புகள் கூட தேடி வரும். பல வருஷமா வெளிநாட்டுக்கு போகணும்னு பாத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு விசா கிடைக்கிறதுல இருந்த கடைகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல செய்தி வரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அதை யார்கிட்டயும் முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்காம, காரியம் கை கூடினதுக்கு அப்புறம் நீங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும் வெளியே தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்கன்னா அதுல தேவையில்லாத இழுபறிகள் சேரும். உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இப்போ ஒரு பெரிய சரித்திரத்தை தடிக்க போகுது. அது நேரத்துல நீங்க மனசை தளர விடாம ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட செயல்படணும். இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கான ஒரு பெரிய பாடமா அமைஞ்சிருக்கு. அந்த பாடத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்க எதிர்காலத்தை நீங்க அழகா செதுக்குங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை பத்தி நினைச்சு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உங்க இலக்கு ரொம்ப பெருசு. அந்த இலக்கை அடையிற வரைக்கும் உங்க பயணம் தொய்வில்லாம தொடர்ந்துகிட்டே இருக்கணும். உங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போற நேரம் இது. குறிப்பா சொல்லணும்னா உங்க பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம் இல்ல வேலை சம்பந்தமா நீங்க ரொம்ப நாளா மனசுல சுமந்துகிட்டு இருந்த பெரிய கவலை எல்லாம் இப்போ பனி போல விலக போகுது. அவங்க வாழ்க்கையில நடக்க போற சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போகுது. இதுக்காக நீங்க நிறைய கோயில்களுக்கு ஏறி இறங்கி இருப்பீங்க, நிறைய வேண்டுதல் வச்சிருப்பீங்க. அது வேண்டுதல்களுக்கெல்லாம் இப்போ விடை கிடைக்க போறது. ஆனா இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ போய் என் பிள்ளைக்கு இது கிடைச்சிருக்கு அது கிடைச்சிருக்குன்னு பெருமையா பேச ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை பார்த்து பொறுத்துக்க முடியாத சில கண்கள் உங்களை சுத்திய அவங்களோட கார்ட உங்க சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது. அதனால வீட்டுல நடக்கிற சுப காரியங்களை ரொம்ப நாரவாரம் இல்லாத அமைதியா உங்க குடும்பத்தோட மட்டும் கொண்டாடுங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி நடப்போகுது. ஏதோ ஒரு அரசாங்க காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு வங்கி கடன் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம். இவ்வளவு நாள் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய சந்தேகத்திலேயே இருந்திருப்பீங்க. ஆனா ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியம் ரொம்ப சுலபமா கைகூடும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்க வேண்டியது உங்க பேச்சுலதான். சந்தோஷத்துல சில நேரங்கள்ல வார்த்தைகளை விட்டுடுவீங்க, அதுக்கப்புறம் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால யாருக்கிட்ட பேசினாலும் சரி, என்ன பேசணும் எவ்வளவு பேசணும்னு முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க அமைதியா இருக்க உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான வாய்ப்புகளும் தானா உங்களை தேடி வரும். உங்க உழைப்புல மட்டும் கவனத்தை வைங்க, பலன் தானா உங்க கைக்கு சேரும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய கனவு மாதிரி மறைஞ்சு ஒரு புது வசந்தம் உங்க வாழ்க்கையில பூக்க போகுது. அந்த வசந்தத்தை வரவேற்க உங்க மனசை எப்பவுமே ரொம்ப தூய்மையான எண்ணங்களோட வச்சுக்கோங்க. உங்களை யாராவது உசுப்பேத்தி விட்டா கூட எந்த ஒரு கோபமான சூழ்நிலையிலையும் உங்க நிதானத்தை மட்டும் விட்டுடாதீங்க. உங்க வாழ்க்கையில இப்போ நடக்க போற இன்னொரு பெரிய அற்புதம் என்னன்னா, உங்களுக்குள்ளேயே உங்களை பத்தி இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை முழுசா உடைய போறது. இத்தனை வருஷமா 4 பேர் மத்தியில போகணும்னாலே உங்களுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் இருந்திருக்கும். நம்ம கிட்ட போதுமான காசு இல்லையே, நம்மள யார் அங்க மதிப்பாங்க, நம்ம போய் இல்லைன்னா நமக்கு உரிய மரியாதை கிடைக்குமான்னு பல தடவை உங்களை நீங்களே சுருக்கிக்கிட்டு ஒதுங்கி இருப்பீங்க. பெரிய பெரிய விசேஷங்களுக்கு கூட போகாம யாராவது கூப்பிட்டா கூட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்திருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை இனிமே அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்க நடையில உங்க பேச்சுல ஒரு பெரிய நெடுக்கு தானா வரப்போகுது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா திரும்பும் போது அது உங்களுக்கு செல்வத்தை மட்டும் கொடுக்காது, அதுக்கு ஏத்த தகுதியையும் தைரியத்தையும் சேர்த்தே அள்ளி கொடுக்கும். இனிமே நீங்க எந்த சபைக்கும் தயங்காம மிடுக்கா போவீங்க.
நீங்க உள்ள நுழையும் போதே உங்களை எல்லாரும் திரும்பி பாக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு மரியாதை கிடைக்குது, எல்லாரும் உங்களை கொண்டாடுறாங்கன்னு கொஞ்சம் கூட நீங்க கர்வம் கொண்டுடக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல லேசா துளிர் விட்டா கூட நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். எப்பவுமே உங்க பழைய நிலைமைய மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப அடக்கத்தோட நடந்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ வரப்போற பெரிய பண வரவை வச்சு ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு சொத்தையோ இல்ல பொருளையோ கண்டிப்பா வாங்க போறீங்க. அது நீங்க பல வருஷமா ஏங்கின சொந்த ஈடா இருக்கலாம், இல்ல விவசாயம் பண்றதுக்கு ஒரு நிலமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க அந்தஸ்தை உயர்த்தி காட்டுற மாதிரி ஒரு மண்டி வாரணமா கூட இருக்கலாம். இதுல எதுவா இருந்தாலும் சரி, அது முழுசா உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீங்க அதை பத்தி உங்க சொந்தக்காரங்க கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் மூச்சு விடவே கூடாது. இதுல சொந்தக்காரங்க திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப அன்பா பேசி உங்ககிட்ட இருந்த விஷயங்களை நைஸா கறக்க காப்பாங்க. என்ன ஏதோ புதுசா நிலம் வாங்க போறீங்களானே, வீட்டுல என்னவோ பெரிய விசேஷம் நடக்குது போல இருக்குன்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிற மாதிரி நடிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுக்கலாம். அவங்க கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ சாமி புண்ணியத்துல கஞ்சி பிடிச்சிட்டு இருக்கோம், அப்படி எதுவும் இருந்தா நாங்களே சொல்றோம்னு ரொம்ப சாதாரணமாக பேசி அனுப்பிடுங்க. உங்க மாயால உங்க அதிர்ஷ்டத்தை எந்த இடத்துலயும் வெளியில சொல்லாதீங்க. மிதுன ராசிக்காரங்க இப்போதைக்கு கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சூட்சமே இதுதான். உங்க நல்ல மனசை பல பேர் இதுவரைக்கும் ரொம்ப தப்பா பயன்படுத்தி இருப்பாங்க. குறிப்பா உங்ககிட்ட இருந்து பணம் கடனா கேட்கறதுக்கோ இல்ல உங்க பேரை பயன்படுத்தி வேற ஏதாவது லாபம் அடையிறதுக்கோ இப்போதும் பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் இது. உங்களுக்கு உதவி செய்யாதவங்களுக்கு, உங்களை கஷ்டத்துல தவிக்க விட்டவங்களுக்கு நீங்க எந்த வகையிலையும் இப்ப உதவி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க உழைப்ப, உங்க செல்வத்தை உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் மட்டும்தான் நீங்க செலவு பண்ணணும். யாருக்காகவும் எந்த இடத்துலயும் இனிமே நீங்க இறங்கி போகாதீங்க. பல நாள் ராத்திரியில உங்களை தூங்க விடாம செஞ்ச அந்த கடன் தொல்லை எல்லாம் இப்போ முழுசா அடைய போறது. யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்க முகத்துல பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நிம்மதியா ஒரு பெரிய பெருமூச்சு விட போறீங்க. உங்க தோல்ல இருந்த பெரிய பாரம் புறையும் பொழுது கிடைக்கிற அந்த நிம்மதிய வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த நிம்மதி உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்க போகுது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே நின்னு எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு துணை நிற்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது வரைக்கும் உங்க கூடயே இருந்துகிட்டு உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்களா நடிச்ச சிலரை விட உண்மையான முகம் ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கண்ணுக்கு அப்பட்டமா தெரிய போகுது. நீங்க உயிரா நம்புனவங்க உங்க முதுகுல குத்துறதுக்காக எப்படிலாம் திட்டம் போட்டாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்ச நேரம் அதிர்ந்துதான் போவீங்க. ஆனா அத நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அந்த மாதிரி விஷப்பாம்புகளை உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியறதுக்கு சாமி கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு தான் இது. வேலை பார்க்குற இடத்துல உங்க மேல மீன்கழி சுமத்தி உங்களை அசிங்கப்படுத்த நினைச்சவங்க, தொழில உங்களுக்கு போட்டியா வந்து உங்களை அழிக்க நினைச்சவங்க எல்லாருக்கும் காலம் இப்போ ஒரு பெரிய பதிலடி கொடுக்க போகுது. அவங்க செஞ்ச துரோகத்துக்கான தண்டனைய அவங்க அனுபவிக்கிறத உங்க கண்ணாலேயே நீங்க பார்க்க போறீங்க. ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க அவங்கள பார்த்து ஏளனமா சிரிக்கவோ இல்ல பழிவாங்கவோ முற்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கான நியாயத்தை உங்க குலதெய்வமே முன்னாடி நின்னு வாங்கி தருவாரு. நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். இன்னொரு பக்கம் நீங்க சுத்தமா எதிர்பார்க்காத சில மனிதர்கள் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்க போகுது. நீங்க செஞ்ச ஏதோ ஒரு சின்ன உதவிக்காக முகம் தெரியாத 3வது மனுஷங்க உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவா நிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல இப்போ அமைஞ்சிருக்கிற அந்த அபூர்வமான கிரக சேர்க்கை தான். நீங்க செய்யற தொழில் சம்பந்தமான ரகசியங்களை நீங்க வெளியில சொல்லாம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க, உங்க அடுத்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கெடுக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க செய்ய போற காரியம் முழுசா முடிஞ்சு உங்க கைக்கு காசு வர்ற வரைக்கும் வெளியில யாருக்கிட்டையும் மூச்சு விடாதீங்க. குறிப்பா உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காகவோ இல்ல புதுசா ஒரு வேலைக்கு முயற்சி பண்றதுக்காகவோ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ரகசியமா ரசிக்கிறது தான் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தரும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கற இந்த அதிர்ஷ்டமான நேரத்துல உங்க நேர்மையும் உங்க கடுமையான உழைப்பும் மட்டும்தான் உங்களை யாரும் தொட முடியாத ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சு தரேன். ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த மாபெரும் வசந்த காலத்தை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா
நான் இவ்வளவு நேரம் சொன்ன அந்த 5 ரகசியங்களை எப்பவுமே உங்க மனசுக்குள்ள ஒரு இரும்பு பெட்டியில வச்சு பூட்டின மாதிரி பாதுகாப்பா வச்சுக்கோங்க. உங்க பண வரவு, உங்க தொழில் ரகசியம், குடும்பத்துல நடக்க போற சுப காரியங்கள், உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் பரிகாரங்கள், கடைசியா உங்க எதிர்கால மாபெரும் லட்சியம். இந்த 5ஐயும் உங்க நிழல் கூட அறியாத அளவுக்கு நீங்க ரகசியமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீழ்த்த இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதராலும் முடியாது. மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே எத்தனை தடவை நெருப்புல விழுந்தாலும் மறுபடியும் சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்து வர்ற ஒரு அசுரகலம் கொண்டவங்க. அது உங்க ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம். இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், சிந்திய கண்ணீர் எல்லாமே அந்த நெருப்பு மாதிரி உங்களை புடம் போட்ட தங்கமா மாத்தி இருக்கு. இனிமே உங்களை எந்த ஒரு இருட்டும் நீங்க முடியாது. உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சு நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கி உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா நோய் நொடி இல்லாம நிம்மதியா வாழ போறீங்க. இது வரைக்கும் நீங்க இழந்த அத்தனை செல்வங்களும் அத்தனை மரியாதையும் பல மடங்கா உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய கொண்டாட்டமா மாத்துறதுக்கு கிரகங்கள் எல்லாம் தயாரா இருக்கு. அதை வரவேற்க நீங்க முழுசா தயாராகுங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்குங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் தொடருங்க. உங்க குலதெய்வம் எப்பவும் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை காத்து நிப்பாரு. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.